ஹே காய்ஸ், தமிழ்ல யூனிட் 1ல ஃபுல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 5. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் டேஷ் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அந்த கருத்து யார் எழுதின பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கபிலர். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின், நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேவா? பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்னா இது தொல்காப்பியத்தில் தான் வரும். ஓகேவா? அப்போது இதுக்கு ஆன்சர் தொல்காப்பியம். ஓகேவா? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பார்த்தீங்கன்னா கார் 40 தான் சரியான ஆன்சர். நாலாவது கொஸ்டின், கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். ஓகேவா? என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நற்றிணை. ஏன்னா அதில் தான் என்னது சுறாவின் நரம்பினை எடுத்து தைத்த அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? அப்போ கோட்சுறான்னு வந்தாலே நற்றிணை. ஓகேவா? அஞ்சாவது, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையளவு அப்படின்ற ஒரு பாடல் வரி வந்தாலே அதை திருவள்ளுவ மாலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஆறாவது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். அந்த 5 என்னென்னு பாருங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இது 5 தான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். ஓகேவா? ஏழாவது கொஸ்டின், டேஷ் என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் மோஸ்ட்லி படிக்கக்கூடியது மாத்திரை தான் படிப்போம். மாத்திரைங்கிறது கால அளவு தான். ஓகேவா? மாத்திரை தான் ஆன்சர். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. மெய்யெழுத்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஓகேவா? காங்கா சா அதுக்கெல்லாம். இதே நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, அப்புறம் கா, கி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை வரும். இதே இக்கு, இங்கு, இச்சு இப்படி முடிஞ்சது இல்லை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் வரும். அப்போது மெய் எழுத்துனா என்ன? இக்கு, இங்கு, இச்சு அதுதான். அப்போது இதுக்கு அரை மாத்திரை தான் ஆன்சர். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. ஆயுத எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் வரும். ஏன்னா அதுவும் அக் அப்படின்னு முடிஞ்சிடும்ல, அதனால ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். 10வது கொஸ்டின், கபிலர் என்னும் பெயரில் உள்ள மாத்திரை அளவை கண்டுபிடி. ஓகே. கா இது ஒரு குறில் எழுத்து, அப்போ ஒரு மாத்திரை. பியும் குறில் எழுத்து 2. லா இதுவும் குறில் எழுத்து 3. இரு மெய் எழுத்து அப்படியே முடிஞ்சதுல அப்படின்னு முடிச்சிடறோம்ல, அப்போ இதுக்கு அரை மாத்திரை. அப்போ 3 + அரை 3.5. அப்போ 3.5 தான் ஆன்சர். 11வது, கலைச்சொல் அறிவோம் சரியானது எது? குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் கரெக்டு தான். இணையம் இன்டர்நெட் இதுவும் கரெக்டு தான். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இடஞ்சுழினா இப்படி வரும், வலஞ்சுழினா இப்படி வரும். ஓகேவா? கிளாக் அப்போ வலஞ்சுழினா கிளாக் வைஸ் கரெக்டா, இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டுமே. அனைத்தும் சரிதான் ஆன்சர். 12வது, கலைச்சொல் அறிவோம் செயலி ஆப்பு தான். முகநூல் ஃபேஸ்புக் கரெக்டு தான். தொடுதிரை டச் ஸ்க்ரீனு, தேடுபொறி சர்ச் இன்ஜின் இதுவும் கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரி. 13வது, புலனம் வாட்ஸ்அப் கரெக்டு தான். மின்னஞ்சல்
இமெயில் இதுவும் கரெக்டு தான். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், தேடுபொறி, சர்ச் இன்ஜின் கரெக்டு தான். பொறுத்துக. ஓகே. இது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும். அனைத்தும் சரி தான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் பார்த்துக்கங்க. இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தொல்காப்பியமும் நன்னூலும். சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்னா 8 தொகை, 10 பாட்டு. இதுதான் சங்க இலக்கிய நூல்கள். அறநூல்கள் பார்த்தீங்கன்னா நாலடியாரும் திருக்குறளும். காப்பியங்கள். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது 2 தான் காப்பிய நூல்கள். ஓகேவா? இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இதுக்கான டெஸ்ட் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.